முதல் தார கணவர் நல்லவரும் கூட. வசதி வாய்ப்பாக ஆடம்பரமாக உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் உட்காரக்கூடிய லக்னத்தில் உட்கார்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது முதல் தார கணவர் நல்லவர். சரி, முதல் தாரம் தோத்துடுச்சுங்கிறீங்க. 2ஆம் தாரத்தை எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தாரத்துக்கு அதிபதி லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க. கடகத்தில் உட்கார்ந்துருக்காங்க. சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துல லக்னத்துக்கு. வாழ்க்கையில அனுசரணை மிக முக்கியமா, விட்டு கொடுத்து போகிறது அதை விட ரொம்ப முக்கியமாக இருக்குமா? இல்லை என்றால் வாழ்க்கைங்கிறது கசப்பாக இருக்கக்கூட வாய்ப்புகள் அதிகமாமா. என்ன இருந்தாலும் முதல் தாரம், 2ஆம் தாரம், 3ஆம் தாரத்தை விட முதல் தார கணவரே உங்களுக்கு நல்லவராக இருப்பார். சில நேரங்களில் சண்டை செய்வதுதான் விட்டு கொடுக்க மாட்டார். சரி, இருப்பினும் 2ஆம் தாரத்தை எடுத்து பார்க்கும்போது 2ஆம் தார வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த வாழ்க்கையாக இருக்கும். அதே சமயத்தில் சண்டை சச்சரவு முதல் தாரத்தில் முதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையை விட 3 மடங்காக அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நான் சொல்வது என்னவென்றால், நீங்க அனுசரணை எடுத்துக்கணும். அனுசரணை எடுக்காவிட்டால் 2ஆம் தாரமும் தோற்றுவிட வாய்ப்புகள் அதிகம். அனுசரணை